உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் அமெரிக்காவிலிருந்து நான் ராஜா. 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் தமிழர் கட்சி ஊடாக போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரையும் தொடர்ந்து நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்முடன் இணையும் வேட்பாளர் விருத்தாசலம் தொகுதி வேட்பாளர் சகோதரி ஆனந்தி அவர்கள். வணக்கம் ஆனந்தி. வணக்கம். வணக்கம். நீங்க எப்படி நாம் தமிழர் கட்சியில வந்து பயணிக்க ஆரம்பிச்சீங்க? எது உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்தது? எது நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறதுக்கு தொடக்கம்? அது வந்து நான் அப்ப வந்து காலேஜ் ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருப்பேன். நான் அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இனப்படுகொலை நடந்துட்டு இருக்குது. செய்தித்தாள்லாம் அதுக்கான புகைப்படங்கள் அது அந்த நமக்கு அப்போ நம்ம கட்சியை பத்தியோ பிரபாகரனை பத்தியோ எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச இங்க இருந்து அங்க குடிபெயர்ந்தவர்கள் தேயிலை பறிக்கிறதுக்காக போனாங்க, அங்கேயே பூர்வ குடிகளா மாறினாங்க. இந்த மாதிரியான நமக்கு கற்பிக்கப்பட்ட கதை தான் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் அந்த இனப்படுகொலைங்கிறது என்னுடைய அந்த வயதுல நான் அது வரைக்கும் பார்க்காதது. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இப்படி நடக்குது? இதற்காக இங்க போராடின தலைவர்கள் எப்படி ஃபேன் வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் படுத்தாங்க? அதெல்லாம் அப்போதைக்கு எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஏன் அண்ணன் சீமான் அவர்களை மட்டும் தொடர்ந்து அண்ணன் வந்து இதை பத்தி பேசுவாங்க, பேசக்கூடாதுன்னு வாய்ப்புட்டு சட்டம் போட்டிருந்தாங்க. அடுத்து அவர்களை தொடர்ந்து வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப ஏன் எல்லாரும் பேசுறாங்க? திரும்ப அண்ணன் பேசுறாங்க, வைகோ அவர்கள் பேசுறாங்க. ஆனா அண்ணனை மட்டும் ஏன் இவங்க புடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது பெருசா எனக்கு ஈடுபாடு இல்லை. அப்புறம் திருமணமானதுக்கு வெளிநாடு கத்தாருக்கு போயிடுறேன் நான் கணவர் கூட. என்னுடைய கணவர் மூலியமா தேசியம் அப்படிங்கிற வார்த்தையை கணவர் மூலியமா தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் கொஞ்சம் அவர் வந்து பற்றாளரு. அப்போ எப்ப பாரு திருமணம் ஆயிருக்கு, புதுசா போயிருக்கோம், இவரு ஆபீஸ்க்கு போவாரு, வீட்டுக்கு வருவாரு, அண்ணனை பத்தின பதிவுகளே பாத்துட்டு இருப்பாரு, அண்ணனுடைய பேட்டிகளை கேட்பாரு. அது ஆரம்பங்கள்ல எனக்கு ரொம்ப கொஞ்சம் எரிச்சலா இருந்தது. அப்புறம் கேட்க நீங்க கேளு அவர் என்ன சொல்றாருன்னு கேளுன்னா, தமிழ் தேசியம்னா இது வரைக்கும் நம்ம கேட்ட வார்த்தைகள் வந்து திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை தான் கேட்டிருக்கோம். இது என்ன புதுசா ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கும் பொழுது தமிழ்நாடுதான் தமிழர்கள் ஆளணுமா? அப்ப அண்ணன் பாண்டிய அவர்கள்லாம் அண்ணனோட பேட்டியில அப்ப கொஞ்சம் அங்க நம்ம வெளிநாட்டுல இருந்ததுனால தடை இல்லாம யூடியூப் பாக்குறதுக்கான ஒரு வசதி இருந்தது. அப்ப வந்து நம்ம பார்க்க முடியாது. ஒரு ஸ்கைப் கால் பாக்கணும்னா கூட நம்ம மாதம் 2000 3000 அப்பெல்லாம் ஜியோ ஒரு சிச்சுவேஷன். ஆனா அப்ப நம்ம அங்க இருந்ததுனால அந்த தடை இல்லாத ஒரு யூடியூப் நமக்கு பாத்துக்கிட்டே இருக்கோம், அண்ணனுடைய பேட்டிகளை பாக்குறோம். அப்போ தமிழ் தேசியம் அண்ணன் ஏன் இந்த மண்ணுக்கு வந்து தமிழ் சார்ந்த கட்சிகளோ தமிழை பத்தி பேசுறதுக்கான ஆட்கள் ஏன் முக்கியம்? ஏன் நம்ம உறவுகள் அங்க இருந்தாங்க? ஏன் வந்து அவங்களுக்காக இங்க இருக்கிற யாருமே போராடல? இந்த மொழி ஒரு மொழி பேசுறோம் நம்ம. நீங்க நினைச்சு பாருங்களேன்னா, இப்போ குஜராத்ல நிலநடுக்கம் வந்தது. அப்போ நாங்க பள்ளிகள்ல இருந்தெல்லாம் உண்டியல் எல்லாம் சேர்த்து கொடுத்திருக்கேன் நாளா. இப்ப நம்ம துணிகள் முதற்கொண்டு நம்ம கொடுக்கிறோம். ஆனா அந்த தமிழ்நாடு அரசு அந்த மாதிரியான எந்த முன்னெடுப்புகளும் எடுக்கல. அங்கிருந்து தன்னை தற்காத்து கொள்ள குடும்பம் குழந்தைங்களோட வந்தவங்கள அகதிகள்னு ஒரு வார்த்தையை நான் அப்ப கேள்விப்பட்டேன். இப்ப வடநாட்டுல இருந்து வரவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கறாங்க, இங்கேயே தங்குறதுக்கு எல்லாமே. ஆனா என் மொழி பேசக்கூடிய என் மக்கள் இடையில இருக்கிறது ஒரு கடல், அவ்வளவுதான். நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். அப்போ ஏன் அவங்கள மட்டும் இவங்க அகதிகள்னு சொல்றாங்க? அந்த மாதிரியான அது மொழி ஒரே மொழி, இடையில ஒரு 20 கிலோமீட்டர் தான் ஒரு கடல் தான் இருக்கு. அது ஆனா அவங்கள வந்து கிட்டத்தட்ட வீராணம் ஏரியை விட கொஞ்சம் பெருசா அந்த கடல், அப்படிதான் சொல்றேன். அவ்வளவுதான். அப்படி இருக்கும் பொழுது அவங்கள வந்து அகதிகள்னு சொல்றது, இது வரைக்கும் அவங்கள அகதிகள் முகாம்ல வச்சிருக்கிறது, இது எல்லாமே நான் எனக்குள்ள ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது. அந்த தேடலுக்கு சரியான இடமா நான் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் எனக்கு தோணுச்சுன்னா, நான் 2014 நான் வெளிநாட்டுல இருந்து இங்க வரேன், என்னோட டெலிவரிக்காக வரேன். அப்பவே நான் வந்து உறுப்பினர் அப்ப கட்சியில இல்ல, 13 14 உறுப்பினர் அட்டை இல்ல. அப்புறம் 15 செகண்ட் டெலிவரிக்கு வரும்போது உறுப்பினர் அட்டை போட்டுட்டு அங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அப்படியே நான் கட்சியில பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்க இந்தியால இருந்து. சரி மகிழ்ச்சி, சிறப்பா இருக்குது நீங்க இணைஞ்ச வரலாறு. போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் மக்களிடையே விருத்தாசலம் தொகுதியில எப்படி இருக்கு? ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குன்னா, அதுவும் மாநாட்டுக்கு அப்புறம் மக்களை ரீச் பண்றோம், மக்கள்கிட்ட போய் நாங்க வாக்கு சேகரிக்கோம் அப்படின்னா, நகரத்துல இருக்கிறவங்க குறிப்பா நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கு. நாங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க கேட்கவே வேணாம், நாங்க உங்களுக்குதான் ஓட்டு போடுவோம், அவர் பேசுறதுக்காகவே ஓட்டு போடுவோம். உண்மையிலேயே நீங்க நம்பவே மாட்டீங்க. 35 ஆண்டுகள் வந்து திராவிட கழகத்துல அவர் பணியாற்றி இருக்காரு. தொடர்ந்து வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு கட்சிக்காக. வீடு நம்ம
தேடி வராங்க. "தங்கச்சி நீங்க தான் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில நிக்கிறீங்களான்னா?" "ஆமாண்ணா" அப்படின்னு. ம். "ரொம்ப மன விரக்தியில இருக்கோம்மா நாங்க. கட்சியில இருக்க ம். மூத்த ம். நிர்வாகிகள்லாம் ரொம்ப மன விரக்தியில இருக்கோம். ம். நிச்சயம் நாங்க உங்கள ஆதரிக்கிறோம். உங்களுக்கு ம். என்ன களப்பணி சார்ந்து உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் கேளுங்க. நாங்க நிச்சயம் உங்களுக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா வந்து சொன்னது எனக்கு மிகப்பெரிய நான் மாற்றமா உணர்றேன். நம்ம நெனைக்கிறோம், மாற்றம் வந்துருச்சு, நம்ம மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஆனா அதற்கான பலன் அந்த அந்த செடியிலருந்து ஒரு சின்னதா ஒரு பூ வரும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும்ல. அந்த மாதிரி அவங்க ம். திராவிட கழகத்துலருந்து வந்து நம்மள அப்ரோச் பண்ணும்போது அது பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப நம்ம கொண்டு போனது உண்மையிலேயே போய் சேர்ந்திருக்குது அப்படின்னு. ஏ மூத்த நிர்வாகி யாரு? எதுல மூத்த நிர்வாகி அவங்க? அவங்க திராவிட திராவிட திமுக. கழகத்துல. ரைட். இப்பதான் வந்து நம்ம யாரு அப்படின்னு தெரிய வருது. விழிப்புணர்வு. ஆமா. அண்ணன் வந்து 15 வருஷமா 2008லிருந்து அவருடைய பேச்சு, தொடர் முயற்சி, விடாமுயற்சி, உழைப்பு, அ போராட்ட குணத்துல வந்து இப்பதான் மக்களிடையே விழிப்புணர்வு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆமா. அதாவது தமிழ் தேசியம்னாலே அது வந்து அண்ணன் சொல்ற மாரி செப்பரேட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன ஒரு மொழிய வச்சு எப்படி ஒரு கட்சிய கொண்டு வர முடியும்? மொழிய வச்சு ம். எப்படி ஒரு நிர்வாகத்த கொண்டு வர அப்படியே முடியும்? மழுங்கடிக்கிறது. அப்படின்னு ம். நம்மள வந்து ரொம்ப வந்து நீங்கலாம் என்ன பண்ணிட போறீங்க? உங்களாலலாம் என்ன முடிஞ்சிரும்? அப்படின்னு அவங்களுக்கு ம். நம்மளுடைய மாநாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய அடி அவங்களுக்கு. அ ம். கட்சியில இருக்க எங்கள மாரியான பிள்ளைகளுக்கு அது மிகப்பெரிய பலம். அந்த அந்த ம். பலத்த களத்துல போய் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அது பிரைடு அப்படியே அது ஒரு அ வேற ஒரு இனோவா கார்ல வந்து ஓட்டு கேட்கறாங்க. இல்ல வாட்டெவர் எதுல வேணா வந்து ஓட்டு அதுல வர அவங்களுக்கு ஒரு பிரைட விட எங்களுக்கு எங்க கொடிய புடிச்சுட்டு போம்போது, நாங்க தான் உங்களுக்கு ஓட்டு போடுவோம். நீங்க பயப்படாதீங்கம்மா. நீங்க போங்கம்மான்னு சொல்லும்போது வருது இல்லன்னா, அது ஆமா. வந்து இருக்கு. ஆமா. நாங்க இதுக்கு முன்னாடி தேர்தலெல்லாம் ஐயா மணிவாசகம் அப்பா நின்னாங்க. எம்பி எலக்ஷன்ல நின்னாங்க. அதுக்கு முன்னாடி ம். அக்கா அப்பலாம் நாங்க போய் அ எங்கள வந்து கடந்து போறதுல ரொம்ப மக்கள் வந்து முன்னெடுப்பா இருப்பாங்க. பெருசா ம். அலட்சியம் இந்த முறை எங்கள அந்த மாரி அவங்களால கடந்து போக முடியல. அது ம். வந்து உண்மையிலேயே ஒரு தனி மனிதனால மக்கள வந்து ம். அரசியல் படுத்த முடியும் அப்டின்னா, அது நம்மளுடைய விடாமுயற்சி இருந்தா நிச்சயம் முடியுங்கிறது நான் அண்ணன பார்த்து கத்துக்கிட்டேன். நான் உண்மையிலேயே அது அந்த களத்துல அது பார்க்கும்போது, நான் வந்து உங்களுக்கு மிகைப்படுத்துறேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அது அந்த களத்துல பார்க்கும்பொழுது, உண்மையிலேயே ஒரு தனி மனிதனால இவ்ளோ பெரிய புரட்சி பண்ண முடியுமா? ஒரு பள்ளி படிக்கிற பிள்ளைகள்ல இருந்து ஸ்கூல் பிள்ளைங்க முடிச்சுட்டு நாங்க கொடி எடுத்துட்டு போம்போது, ஸ்கூல் பிள்ளைங்க பிரேக்குக்கு வருங்க. அந்த மாதிரி வரும்போது சொல்லும். அவரு வந்து எங்களுக்கு புக்கெல்லாம் தரமாட்டேன்னு சொன்னாரு. எங்களுக்கு ஹோம் ஒர்க்லாம் வேணான்னு சொன்னாரு. நான் எங்க அம்மாவ போட சொல்றேன். குழந்தைங்கள்ட்ட அது எப்படி போய் சேர்ந்து எங்கள விட நீங்க நெறைய ம். அப்படின்னு சொல்லி அதான் சொல்லுவேன் நானு. நம்மளுடைய தமிழ் தேசிய பயணத்துல இதெல்லாம் தான் வெற்றி. நம்ம தேர்தல்ல வெற்றி பெறல, போன போன தேர்தல்ல வெற்றி அடையலன்றத விட, இந்த மாரி சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட போய் சேர்ந்தது, நம்மளுடைய கருத்தியல் போய் சேர்ந்தது தான் வெற்றியா நம்ம கருதலாம். இல்லையா? இப்போ வந்து தமிழ் தேசிய பயணத்துல வந்து அ இதுவரை மக்கள் பொது பொது ஜனங்களுடைய அ கவனம் வந்து நம்ம பக்கம் திரும்பாம இருந்திருக்கலாம். பட் ஆனா இப்போ வந்து நீங்க சொல்ற மாரி இப்போ அ வந்திருக்கிறாங்க. அந்த அந்த பாதைக்கு வந்திருக்கிறாங்கன்றது அ நமக்கு நமக்கு ஒரு பெரிய உத்வேகத்த குடுக்குது. சிறப்பு. அ விருதுநகர்ல வந்து இப்போதைக்கு அ என்னென்ன பிரச்சனை இருக்குது தொகுதியில? அ அ அந்த இடத்துல. ஆ விருதாச்சலத்துலன்னா, இப்போ முக்கிய பிரச்சனைகள்னா, மக்கள் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறது, மாவட்டமா மாத்தணும். விருதாச்சலத்த மாவட்டமா மாத்துங்க. காரணம்னா, கடலூர் எங்களுக்கு இங்கருந்து விருதாச்சலத்துலருந்து பார்த்தா கூட கடலூர் வந்து 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் பயணமா இருக்கு. இந்த ம். பேருந்துகள்ல. அதுவே ம். கடலூரோட எல்லை பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் இருக்கு இங்க. அங்கருந்து ம். போறவங்களுக்கு 4 மணி நேரம் ஆகுது பேருந்துல. அப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர ஏதோ ஒரு குறைக்காக ஒரு பொதுமக்கள, ஒரு குடிமகனா அவங்க போய் சந்திக்கணும் அப்டின்னா, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அவங்க டிராவல் பண்ணணும். இல்ல குழந்தைக்கு எதையாவது மாத்தணும். இப்ப குழந்தையும் கூட்டிட்டு போணும்னு வச்சுக்கோங்க. ஒரு போய் வர 8 மணி நேரம். அப்ப நெனச்சு பாருங்க. ஒரு நாள் கடலூரா? அவங்களோட ஆமா கடலூர். ஒரு நாள் ம். அவங்களுடைய பொருளாதாரம் போயிடும். உடற்சோர்வு இங்கருந்து குழந்தைகள கூட்டு அப்ப இந்த மாதிரியான அதாவது நிர்வாக சிக்கல் இருக்கு. இப்போ நிர்வாக ம். சிக்கல் பொதுமக்களுக்கு அது வந்து அ அ பொதுமக்களுக்கு போய் வரதே ஒரு பெரிய சிரமமா இருக்கிறதுனால தான் ம். விருதாச்சலத்த மையம் கொண்டு சுத்தி இருக்கிற இங்க இருக்கிற பகுதிகள மட்டுமே நம்ம இணைச்சோம்னாலே போதுமானது. அது ஒரு ம். மாவட்டத்தியானது தான். அப்போ ம். இதுதான் முதல் 2வது இப்ப நம்ம கல்வி சார்ந்து பார்த்தோம்னா, எங்க அப்பா படிச்சப்ப இருந்தது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ். கொளஞ்சியப்பர் ஆர்ட்ஸ் காலேஜ்ன்னு கவர்ன்மெண்ட் காலேஜ். அதை தாண்டி இங்க பெருசா ஆர்ட்ஸ் காலேஜ். வேற எந்த காலேஜுமே இல்ல. பெண் பிள்ளைகளுக்காக இப்ப நாங்க பெண்கள் காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னு விருப்பம். நாங்க படிச்சப்பலாம் பார்த்தீங்கன்னா, திருச்சிக்கு போனோம். அடுத்து ம். இல்லன்னா
இல்லைன்னா சென்னை போகணும். இப்படி வெளி மாவட்டங்களுக்கு தான் போகணுமே தவிர, கடலூர்லயே ஒரு மிகச்சிறந்த சிறப்பா இயங்கக்கூடிய கல்லூரிகள் அப்படிலாம் அரசு சார்ந்து பெருசா இல்ல. விருதாச்சலத்துல சுத்தமாவே கிடையாது. அப்போ தொழில்நுட்பமா இருக்கட்டும், பாலிடெக்னிக்னு பார்த்தோம்னா, பீங்கான் ஃபேக்டரி இருக்குண்ணா இங்க இந்தியாவிலே 2வது இங்க இருக்குது. அது வந்து இந்த விருதாச்சலம் சிறப்புன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற காலேஜோட புகைப்படங்கள் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க பாருங்க. அந்த காலேஜோட நிலை பாழடைஞ்ச பேய் பங்களா எப்படி இருக்கும்? படத்துல காமிக்கிற மாதிரி. அப்படி அங்க வந்து ஒரு 30, 50 பிள்ளைகள் தான் இப்போதைக்கு படிக்கிறாங்க. ஆனா அதுல பெண் பிள்ளைகள் கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஆண் பிள்ளைகள் தான் இருக்காங்க. வேற வந்து பிள்ளைக படிக்கணும்னா, 1 பெண், 2 பெண் வந்து படிக்கிறதுனால அவங்களும் வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சொன்னாங்க. நாங்க களப்பணிக்கு போயிருந்தப்ப. அந்த அந்த பசங்க தங்குற ஹாஸ்டலே பாத்தீங்கன்னா, எல்லாம் என்னன்னா ஒரு 15, 17 வயசு, 18 வயசு பிள்ளைக தானண்ணா. அதுங்க தங்குறதுக்கு அந்த இடத்த பாத்தீங்கன்னா, கேட் இல்ல. ஒரு கேட் எல்லாம் பாழடைஞ்சு போய் அங்க உள்ள இருக்க அந்த தம்பிகளுக்கு சத்தியமா தெரியவே இல்லன்னா, இந்த பக்கம் வந்து பாரதியார் ஐயாவோட சிலை இருந்திருக்கு. இந்த பக்கம் திருவள்ளுவர் ஐயா சிலை இருந்திருக்கு. நாங்க போயிட்டு என்னப்பா அதெல்லாம் புதர்ல இருக்கு அப்படி சொல்லி எடுக்கிறோம். அக்கா நாங்க அவர போதி தர்மர்ன்னு நினைச்சோம்க்கா அப்படின்றாங்க. போதி தர்மர்ன்னு நினைச்சோம்க்கா அப்படி. அப்ப அந்த அங்க வார்டன் கிடையாது அந்த பிள்ளைகளுக்கு. ஒரு புதரா இருக்கு. சமூக விரோதிகளின் கூடாரம் 6 மணிக்கு மேல பராமரிப்பு இல்ல. பிளாஸ்டிக் கிடக்கு. ஒரு பசங்க அங்க தங்கி படிக்கிறாங்க. அந்த இது அவ்ளோ நிர்வாக சீர்கேடு எல்லாமே. எதுக்கு காரணம்னா எல்லாம் தனியார் முதலாளிகளின் பலனுக்காக பீங்கான் ஃபேக்டரி கல்லூரிகளும் மூடப்படுற நிலைமையில இருக்கு. இப்ப இருக்கிற அப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு 30 பசங்க படிக்கிறாங்க. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. வார்டன் கிடையாது. லெக்சரர் மட்டும் வந்து நைட்ல தங்கிட்டு போவார் போல அந்த பிள்ளைகளுக்கு. ஒரு பிள்ளைகள் விளையாடணும். அந்த மாதிரி ஒழுக்கமான ஒரு இதுக்கு கொண்டு வரதுக்கு அங்க ஆள் கிடையாது. குடிக்க அந்த பிள்ளைகளுக்கு கிடையாது. பக்கத்துல இருக்க பீங்கான் ஃபேக்டரியில போய் அந்த பசங்க குடிக்க தண்ணி எடுத்துட்டு வராங்க. மினரல் வாட்டர்ல ரிப்பேர்ல இருக்கு. எங்களே காசு போட்டு சரி பண்ண சொல்றாங்கக்கா. அப்ப எப்படி அது வந்து பூனேல இருக்கு. அதுக்கப்புறம் விருதாச்சலத்துல தானே இருக்கு அந்த காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ். இப்ப எவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அம்சங்கள் இருந்தும் இதற்கு முன்னாடி செய்தவர்களுக்கு ஏன் இதை சரி செய்யணும்னு கூட ஒரு எண்ணம் வரல அப்படிங்கிற கல்லூரி எந்த கல்லூரி அது பேர் என்ன? இங்க கவர்மெண்ட் காலேஜ் அது பாலிடெக்னிக் பீங்கான் காலேஜ். ஆமா. அதோட நிலைமை இவ்வளவு வஸ்ட். அடுத்து நம்ம பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா அது பெண் பிள்ளைகளுக்கான கல்லூரிகள் எதுவுமே கிடையாது. அதை நம்ம வந்து நிச்சயம் அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இதெல்லாம் ஏன் இவங்க எல்லாம் மாதிரி. அடுத்து விவசாயம்னா டெல்டா மாவட்டம்னாலே விவசாயம் தான் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து எண்ணெய் வித்துக்கள் அதிகமா விளையும். இப்ப 1985 காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையிலும் விருதாச்சலத்துல மட்டும்தான் வந்து டேங்க் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் வந்து உருவாக்குனாங்க. 2 இடத்துல. ஏன்னா இங்கதான் எண்ணெய் வித்துக்கள் அதிகமா விளையக்கூடிய பகுதிகள். அதனால அழகா இயங்கிக்கிட்டு இருந்ததுன்னா இங்க ஆய்வகம் இருந்திருக்கு. 150க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. விருதாச்சலம் கிழக்கு பக்கம் கம்மாபுரம்னு பாத்தீங்கன்னா ஒரு 195ல இருந்து 220 கிராமங்கள் வந்து நேரடியா விவசாயிகள் பலன் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி விருதாச்சலம் வடக்குல பாத்தீங்கன்னா 165 கிராமங்கள் இது எல்லாமே நேரடியா பலன் பெற்றிருக்காங்க விவசாயிகள் மட்டுமே. காரணம் விதை வந்து அரசாங்கமே கொடுத்துருது. விதை வந்து அரசாங்கம் அது ஒவ்வொரு கிராமங்களுக்கும் மேற்பார்வையாளர் ஒருத்தவங்களை நியமிக்கிறாங்க. அவங்க நேரடியா விவசாயிகள் இருந்து அரசாங்கமே கொள்முதல் பண்ணுது. எள்ளு, அப்புறம் சூரியகாந்தி விதைகள். அப்பெல்லாம் இது சூரியகாந்தி விதைகள்லாம் இந்த பகுதியில விளைஞ்சுகிட்டு இருந்தது. இப்பதானே விவசாயம் மறுத்து போச்சு. அப்போ இது எல்லாத்தையுமே கொள்முதல் பண்ணி ISO தரத்தோட தூய்மையான எண்ணெய் லிட்டர் வெறும் 20 ரூபாய்க்கு கொடுத்திருக்காங்கண்ணா. 1990கள்ல நான் சொல்றது. எங்கிட்டு இருக்கு லிட்டர் வெறும் 20 ரூபாய்க்கு செஞ்சிருக்காங்க, கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இதை ஏன்டா மூடுனீங்க அப்படின்னு நம்ம போய் கேட்டோம்னா தனியார் நிறுவனங்கள் வந்து இவங்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணி பாக்கெட் எண்ணெய் போட்டிருக்காங்க. இந்த 90 காலகட்டங்கள் பாக்கெட் எண்ணெய் வந்து அப்போ அறிமுகமாக்கப்பட்டது. அவர்களோட வளர்ச்சி இதுல நல்ல லாபம் இருக்கு. மக்கள்கிட்ட வந்து இந்த கடல் எண்ணெய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும், பிபி வரும். அப்புறம் ஒரு பொருள் மக்கள்கிட்ட இருந்தது உங்களுக்கு ஞாபகம், பிரஷர் வருதான், சுகர் வருதான். அப்போ சூரியகாந்தி எண்ணெய் தான் அதுக்கு மாற்று. மருத்துவர்களை பரிந்துரை மாறாது. இப்ப வர அந்த எண்ணெய் தான் இப்ப அதை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப வந்து மாறி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப வந்து மருத்துவர் சன்ஃபிளவர் ஆயில் தான் நீங்க யூஸ் பண்ணணும், ரீஃபைண்ட் ஆயில் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. அப்போ இங்க இருந்து கொள்முதல் வந்து தனியார் நிறுவனங்கள் நிறைய பண்ணுது, லாபம் ஈட்டுது. அடுத்து வந்து திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள் நஷ்ட கணக்கு காமிக்கிறாங்க. ஒரு 95 நஷ்ட கணக்குகள் காமிக்கிறாங்க. நிர்வாகம் வந்து இங்க வந்து இல்ல, இங்க வந்து சரியான எங்களால மூலப்பொருட்களை திரட்ட முடியல அப்படின்னு சொல்லி அந்த டேங்க் ஆஃப் நிறுவனம் மூடிடுறாங்கண்ணா. அதனால இருந்திருந்தா ஒரு 2000, 2500 இளைஞர்கள் இங்க படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அழகான
பூங்கா அமைச்சிருந்திருக்கலாம். இத வந்து கடலூர் மாவட்டத்திலே விருதாச்சலத்தை வந்து சிறந்த தொழில் பூங்கா நகரமாவே நம்ம மாத்தி இருந்திருக்கலாம். இது எல்லா வாய்ப்புகளையும் அவங்க மூடிட்டாங்க. தனியார் நிறுவனங்களுக்காக மூடிட்டாங்க. இப்ப விவசாயம்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு அடுத்து சக்கர ஆலை காமராஜர் ஐயா காலத்துல திறந்தது. அதுக்கப்புறம் யாரும் புதுசா திறக்கல. குறைஞ்சபட்சம் நடத்தி இருந்திருக்கலாம். இதே எல்லா இடத்துலயும் பாருங்க. நான் இங்க மூடப்பட்ட விருதாச்சலத்துல மூடப்பட்டது மட்டுமே நான் சொல்லிக்கிட்டு வரேன். தொழிற்சாலைகள் சக்கர ஆலை அதே மாதிரி நஷ்ட கணக்கு 10 வருஷம் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, மூடிட்டாங்க. இப்ப எப்படி அம்மா கனிமொழி அவர்கள் பினாமி மூலியமா 3 மினிஸ்டர்ஸ் பினாமி மூலியமா அதை மறுபடியும் திறந்திருக்காங்க. ரைஸ் ஸ்டார்ச் வச்சு நாங்க வந்து விட்டமின் ஏ கண்டுபிடிக்கிறோம், விட்டமின் டி கண்டுபிடிக்கிறோம், சிரப் கண்டுபிடிக்கிறோம் 3-4 ஃபேக்டரிஸ் உள்ள வந்துட்டு இருக்குன்னா அந்த காம்பவுண்ட் 20 அடி 30 அடிக்கு இருக்குண்ணா. நீங்க வடிவேல் படத்துல வந்து பார்த்தோம்னா உள்ள ஒண்ணுமே இல்ல. இன்னும் அதுல கட்ட எதுவுமே கட்டுறதுக்கு முன்னாடி இத்தனை அடி உயரத்துல எதுக்கு இவ்வளவு பெரிய காம்பவுண்ட்? அப்ப நீங்க உள்ள என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும். என்ன பியர் ஃபேக்டரி, பியர் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்களை தயாரிக்கிறதுக்கான ஐட்டம்ஸ், அதே மாதிரி இந்த பக்கம் முதனை பக்கம் அதே மாதிரி பியர் ஃபேக்டரி, அதுல இருந்து வர கழிவுகள் நிலத்தடி நீரை பாதிக்கிறது. பகுதிகளில் மெயின் பிரச்சனைனா சிறுநீரக கோளாறு. என்னுடைய ஊர்லயே ஒரு வருடத்துக்கு 20 பேர் இறக்குறாங்க அப்படின்னா அதுல 18 பேர் வந்து சிறுநீரக பாதிப்புனால இறந்து போறாங்க. பாதிக்கப்படுறது எல்லாமே நம்மள மாதிரியான சாதாரண மக்கள். ஆனா அந்த ஃபேக்டரி சொந்தக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் அவங்களோட பினாமிஸ் மூலியமா வச்சு இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த தண்ணீர் ஆய்வகத்துக்கு உட்படுத்தி அதுல குறைபாடுகள் என்ன இருக்குதுன்னு பார்த்தாங்களா? பண்ணிட்டாங்கன்னா, போராட்டம் நடத்தினாங்கன்னா நடுவுல கொஞ்ச நாள் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பொதுமக்களா தன்னெழுச்சியாவே போராடுறாங்க. அதெல்லாம் மூடி வைக்கிறாங்க. திருப்பி ஒரு 2 ஆண்டுக்கு அப்புறம் மீடியம் வேற ஒரு பேர்ல மறுபடியும் திறக்கிறாங்க. இப்ப நாங்க ஆனா அந்த வேஸ்டேஜ் இங்க போறதை தடுக்கவே முடியல. இப்ப வலசைன்னு ஒரு இருக்கு. நேத்து நாங்க பிரச்சாரத்துக்கு அங்கதான் போயிட்டு வந்தோம். அதனால ப்ரூஃப் பண்ணவே முடியல. அந்த சிப்காட்ல இருந்து வேஸ்ட் வாட்டர் வந்து ஏரியில கலக்குற. சிப்காட்டுக்கு பக்கத்துல ஏரி இருக்குன்னா நல்ல பெரிய ஏரி, கிட்டத்தட்ட ஒரு 8 ஏக்கர் 14 ஏக்கர் மாதிரி இருக்கும் அந்த ஏரியோட அளவு. இல்ல அப்படியே மேடாவே இருக்கு ஏரி. ஒரு சில இடங்கள்ல மட்டும் நல்ல தண்ணி தேங்கி இருக்கு. அந்த தேங்கி தண்ணிய பார்த்தோம்னா ஒரு 5 அடியிலேயே நல்ல சிகப்பு கலர்ல ஒரு தண்ணி நிக்குது. அடுத்து ஒரு மாதிரி சிமெண்ட் கிரீன் மாதிரி ஒரு தண்ணி நிக்குது. இதுக்கு இத நம்ம எடுத்துட்டு சாம்பிள் இது பண்ணணும், வேஸ்ட் வாட்டர் வந்து இங்க விடுறாங்கன்னு சொல்றதுக்கு எந்த ப்ரூஃப் இல்ல. அப்ப எந்த நேரத்துல விடுறாங்க, இல்ல எப்படி அவங்க பைப் போட்டு கொண்டு வராங்களா, அதுக்கான ப்ரூஃப் மக்கள் நம்ம வந்து ஏதாவது தேடணும்னா கிடைக்க மாட்டுது. ஆனா நேத்து நாங்க பார்க்கும்போது பாக்குறோம் தண்ணி நிறமே மாறி இருக்கு. வெளிப்படையா வெளியிலேயே தெரியுது. இதெல்லாம் இருக்குண்ணா இங்க பிரச்சனைகள்னு இதெல்லாம் இருக்கு. இதே விருதாச்சலத்துக்கு மேற்கு, நான் அதை ஒவ்வொரு திசையா சொல்றேன் பாருங்களேன். கிழக்கு, மேற்கு, வடக்கு. இப்ப வந்து மேற்கு பக்கம் நீங்க பாருங்க. மேற்கு பக்கம் என்ன பிரச்சனைனா அது முழுக்கவே அந்த மக்கள் விவசாயம், இந்த காய்கறி இந்த மாதிரியான தொழில் அங்க அதிகமா இருக்கும். சிறு சிறு காய்கறிகள், வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி போடுறதுக்கான இது அதிகமா இருக்கும். மரவள்ளி கிழங்குகள். அங்க வந்து காய்கறிகள்னா அது வந்து பைபாஸ், நம்ம சென்னை கன்னியாகுமரி பைபாஸ் அதுல பாத்தீங்கன்னா காய்கறிகள் அப்படியே ரோட்லயே வச்சிருப்பாங்க. ஆனா டெண்டர் மட்டும் எவ்வளவுக்கு எடுக்கிறாங்கன்னு கேளுன்னா, இப்ப கூட 1,30,00,000 முன்ன எடுத்த அதே அழைப்பு டெண்டர் எடுத்திருக்காங்க. சந்தைய டெண்டர் எடுக்க. இதுல என்ன பலன்? சொல்லுங்க. இப்ப விருத்தாசலத்துல விவசாயிகளோட நிலை எப்படி இருக்கு? தமிழர்களின் நிலையும் விவசாயிகளின் நிலையும் நம்மளால பிரிச்சு பார்க்கவே முடியாதுண்ணா. இப்ப தமிழர்களின் நிலை எப்படி இருக்கோ அப்படிதான் விவசாயத்தோட நிலையும் இருக்கு. காரணம் காலநிலை மாற்றம் அது ஒரு காரணமா இருந்தாலுமே இப்போ நெல் நம்ம இந்த பகுதிகளில் நெல் அதிகமா விளையக்கூடியது. உங்களால ஒரு ஷெட் போட்டு ஊருக்கு ஊர் திறக்க முடியுது. ஆனா நான் அந்த களப்பணிக்கு போனதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தோம்னா நமக்கு பதறும். காரணம் பாத்தீங்கன்னா ஓப்பன் வெளியிடம். யாராவது ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஊர்க்காரங்கள்ட்ட அவங்க கொள்ளைய வந்து இவங்க வந்து அரசாங்கம் வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த தற்காலிகமா நெல் கொள்முதல் நிலையம் தற்காலிக கொள்முதல் நிலையமா மாத்திக்கிறாங்க ரெண்டுக்கு எடுத்துட்டு. அந்த இடத்துல சும்மா மண்ணை மட்டும் அடிச்சுட்டு அப்படியே கல் இல்லைன்னா மர பலகைகளை வச்சு அவ்வளவு மூட்டைகள் அடுக்கி வச்சிருக்காங்க. வெட்ட வெளியில மழை பெய்ய ஊறுது. சரி, இது அடுக்கி வைக்கிறதுல கூட ஓகே. அது உடனேக்கு உடனே அவங்க எடுத்துட்டு போயிடணும்ல. அடுத்து வர இப்போ அந்த ஊருக்கான நிலையம் அதுதானா? இப்போ இங்க ஸ்டாக் வந்து எடுத்தாதான் அடுத்து நான் வந்து வச்சிருக்கேன். என்னோட வயல்லயே நான் வச்சிருக்கேன். அதை வந்து நான் இங்க வைக்கணும். அப்போ இது எடுத்துட்டு போற முடிக்கும் என்னோட வயல்ல நான் அடிச்ச நெல்லை அப்படியே போட்டு மூடி வைக்கணும். இப்ப அடுத்து அறுக்கு பண்ணுவாங்க. இன்னும் அங்கேயும் குடவுன்லயும் இருக்கு, இவங்க வயல்லயும் இருக்கு. இவங்களுக்கு அப்புறம் தானே நம்ம இன்னும் அறுக்காமலே வச்சிருப்பேன் இன்னொருத்தவங்க. அப்போ வச்சுக்கோங்க, அங்க விளைஞ்சது படுத்திருந்த நெல்லு முளைக்க ஆரம்பிச்சிடும். அடுக்கி வச்சிருந்த நெல்
முளைக்க ஆரம்பிச்சிரும். மூடி வச்சிருந்த நெல்லும் முளைக்க ஆரம்பிச்சிரும். இப்ப விவசாயிகளோட நிலைமை அப்ப எப்படிண்ணா இருக்கும்? அப்படியே விளைஞ்சு போயிடுது. மக்கள்ட்ட பெரிய சிக்கல் என்னன்னா, இப்படி விளையுதுல்ல, இத கேள்வி கேட்கணும்ல. நம்ம போய் நம்மள்ட்ட வந்து கேட்கறாங்க. எனக்கு உரிமைய நீ தரமாட்டேங்கிற. அதிகாரமோ, ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு பலத்த வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? போராட முடியும். போய் மனு குடுக்க முடியும். நாங்க அததான் செய்றோம். மக்களுக்காக போராடுறோம், குரல் கொடுக்கிறோம். செய்தித்தாள்கள் ஆட்கள்லாம் ஊடகத்த கூட்டுட்டு வந்து பேட்டி குடுக்குறோம். "இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லி, மறுபடியும் போய் மக்களுக்காக மனு குடுக்குறோம். நம்மளால அததான் பண்ண முடியும். இப்போ மறுபடியும் வாக்கு சேகரிக்க போகும்போதும், அங்க இருக்கிற விவசாயிகள்ட்ட சொல்றது, ஒவ்வொரு முறையும் எங்கள்ட்ட குறைகள மட்டும் சொல்றீங்க. எங்களுக்கு அதிகாரத்த குடுங்க. எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அப்பதான் எங்களால உங்களுக்காக போராட முடியும் அப்படின்னு தான் சொல்றோம். விளைஞ்சு போகுதுண்ணா. நெல்லெல்லாம் விளைஞ்சு போகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா, அது ஒரு சீசன் ஆயிடும். நியூஸ்ல தஞ்சாவூரில் நெல் விளைஞ்சது, விருதாச்சலத்துல நெல் விளைஞ்சது. இதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செய்தியா போயிடுது. ஆனா விவசாயிகளுக்கு அவங்க வாழ்வாதாரத்தை அதெல்லாம் பாதிக்குது. இப்போ சூரியகாந்தி எல்லாம் இங்க விளையறதே கிடையாது. நீங்க பாருங்க, இங்க அதிகமா விளையுதுன்னு ஒரு அரசாங்கமே ஒரு கம்பெனி நடத்தின இடம் இது. இப்ப சூரியகாந்தி இங்க கிடையாது. பயிரிடல. நிலக்கடலைகள் அதிகமா பயிரிடல. மரவள்ளி கிழங்குகள் அதிகம் பாத்தீங்கன்னா பருத்தி போட்டுறாங்க. உணவுப் பொருட்கள பணப்பயிர் போடுறாங்க. பருத்தி போடுவாங்க. பருத்தி மட்டும் தான் இப்ப பிரதான தொழிலா இருக்கும். இந்த விருத்தாச்சலத்துல இருந்து மேற்கு பக்கம் பாத்தீங்கன்னா, பருத்தி அதிகம் பயிரிடுவாங்க. அடுத்து மக்காச்சோளம். அதாவது சேதாரம் இல்லாத மதிப்பு கூட்டல் செய்ய முடியாத தொழில் தான். ஆனாலும் அவங்களோட புரிதல் என்னன்னா, இது போட்டா போட்டத எடுக்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. அது இப்போ வந்து அரிசி உணவு பற்றாக்குறை இருக்குது அங்கங்க. அரசு ஏன் இத முன்னெடுக்க மாட்டேங்குது? தானா முன் வந்து எதையுமே முன்னெடுக்க மாட்டேன்றாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல. விவசாயிகளுக்கு அவங்களுக்கு வந்து பண உதவி செய்யலனாலும், விளையறத அவங்க வாங்கி அத வணிகம் பண்றதுக்காவது உதவி பண்ணலாம் இல்ல? அரசுக்கு இது கவனத்துக்கு கொண்டு போனாலும் அத அப்படியே விட்டுர்றாங்க இல்லையா? ஆமா. ஒரு அம்மாக்கு தான் தான் பிள்ளைக்கு என்ன வேணும்னு தெரியும். அந்த குழந்தையும் யார்ட்ட போய் கேட்கும்? அம்மாட்ட 10 பேர் இருந்தாலும் தான் அம்மாட்ட தான் பசிக்குதுன்னு சொல்லும். அந்த வலி தெரியும். ஆட்சி செய்றவங்க யாரும் என்னுடைய அண்ணனே சொல்லுவார்ல, என்னுடைய தலைவனா இருக்கணும்னா என்னுடைய ரத்தவனா இருக்கணும். அப்பனா இருக்கணும்னா என்ன பெத்தவனா இருக்கணும்னு சொல்ற மாதிரி, அவங்க யாருமே நம்ம ரத்தவர்கள் கிடையாது. அவங்களுக்கு ஏன் அந்த உணர்வு வரப்போகுது? அப்படி வந்திருந்தா, அடுத்த பிள்ளைகள் வந்து இத தட்டி கேட்கிற அளவுக்கு 60 ஆண்டு காலம் இவங்க என்ன செஞ்சாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்லண்ணா. இப்ப நாங்க வந்து கேட்கிறோம், ஏங்க எங்க ஊர் இப்படி இருக்கு? அப்படின்னு நான் கேட்கிறேன் 30, 40 வயசுல. 60 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க ஏன் அத செய்யல? தொடர்ந்து மாறி, மாறி, மாறி விருத்தாச்சலம் தொகுதின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு அநாத தொகுதி. ஏன்னா நேரடியா திமுக நிக்காது, நேரடியா அதிமுக நிக்காது. கடந்த 3 எலக்ஷன் பாத்தீங்கன்னா, எப்ப பாரு கூட்டணிக்கே தத்து குடுத்துருவாங்க. அப்ப கூட்டணிகள்ல இருக்கவங்களுக்கு பெருசா அக்கறை கிடையாது. எப்படியா இருந்தாலும் நம்ம நோட்டு வாங்க போறோம், சீட்டு குடுக்க போறாங்கன்னு கடந்து போறாங்க. ஆனா உண்மையான பிரச்சனைகள்ங்கிறது அது நம்மள மாரி பிள்ளைகளுக்கு தானா தெரியும். ஓகே. மருத்துவ வசதி எப்படி இருக்குது? மருத்துவ வசதி அப்படிங்கிறது அது தமிழ்நாடு அளவுலயே ஒரே மாரி தான. அத பெருசாலாம் நம்ம கிராஃப் போட்டெல்லாம் காமிக்கவே வேண்டாம். அரசு மருத்துவம் எப்படி இருக்குமோ, அதே ஒரு கேடுகெட்ட நிலையில தான் இங்கேயும் இருக்கும். நீங்க 2 மணிக்கு போங்க, நர்ஸுங்க மட்டும் இருப்பாங்க. எத்தன மணி நான் வந்து பெரும்பாலும் வந்து பொது மருத்துவமனை தான் பயன்படுத்துவேன் நானு. எந்த ஒரு அவசரம், எமர்ஜென்சி நான் இரவு நேரங்கள்ல போனாலும் நான் வந்து இங்க அரசு மருத்துவமனைக்கு தான் போவேன். அது வந்து வலுக்கட்டாயமாவே போவேன். போகணும்னே போவேன். பார்த்து இருக்க மாட்டாங்க. மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. இல்ல யாராவது ஒரு மருத்துவம் இருப்பாங்க. ஒரு 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 கிரிட்டிக்கலான ஒரு டெலிவரி கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. நிச்சயம் பார்த்து உடனே அனுப்பிடுவாங்க. நீங்க கடலூர் போங்க, பாண்டிச்சேரி போங்க, ஜிப்மர் போங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இதுங்க பெரம்பலூர்ல இருக்குல்ல, சீனிவாசன் அங்க போயிடுங்க. தனலட்சுமி சீனிவாசன் போயிடுங்க. இங்க இல்லன்னா கோரிமேட்டுக்கு போயிடுங்க. இப்படி வெளி மாவட்டங்களுக்கு அனுப்புறதுலயும், மாநிலத்துக்கு இப்ப பாண்டிச்சேரிலாம் நமக்கு வெளி மாநிலம் எப்படி பார்த்தாலும். அனுப்பிடுவோம் தவிர ஏன் ஒரு டெலிவரி தானே, ஏன் இங்க அரசு மருத்துவர்கள் எல்லாம் படிச்சவங்க தான் இருக்கிறாங்க. ஏன் ஒரு கிரிட்டிக்கல் கேஸ் உங்களால ஏன் ஹேண்டில் பண்ண முடியல? இப்ப நாட் ஒன்லி ஒரு ஆக்சிடென்ட்டா கை கால் உடைஞ்சா கூட அங்க போயிடுங்க, இங்க போயிடுங்க அப்படிங்கறது அந்த ஒரு சுத்தமா ஒரு சுகாதாரத்தை மெயின்டைன் பண்றதே கிடையாது. அது வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஆமா. அது வந்து வரணும். எம்எல்ஏ இருந்தாலும், எம்பி இருந்தாலும், சிஎம் இருந்தாலும் அரசு மருத்துவமனை பயன்படுத்தணுங்கிற அந்த நிலை வந்தா மட்டும்தான் இது மாறும். ஓகே. அப்புறம் சாலை வசதி, அப்புறம் குடிநீர், அங்க வந்து மலை சதுப்பு நில பகுதி இல்லையா? அங்க தண்ணீர் எல்லாம் நல்லா தண்ணீர் வளம் இருக்கு. ஆனா தரமானதா இல்ல. ஆனா தண்ணீர் வளம் இருக்குது. தண்ணி இருக்குது இல்லையா? ஓகே. மக்களுக்கு வந்து குடிநீர் பிரச்சனை இருக்குது. குடிநீர் தரமான நீரை வந்து
குடுக்குற சரி பண்ணி குடுக்குற அளவுக்கு இல்ல. அதுதான் இப்ப பிரச்சனை இல்லையா? குடிநீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருதாச்சலம் நகராட்சிங்கிறது தமிழ்நாட்டுல ரொம்ப பழமையான நகராட்சி. ஆனா, நகராட்சிக்கு பக்கத்து தெருவுல தான் நம்ம குடியிருக்கிறோம். இங்க இது முடிக்க டிரைனேஜ் வரல. வடிகால் சரியான கழிவுநீர் வடிகால் வசதிகளும் மழை நீர் தேங்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மழை பெஞ்சா தண்ணி தான் நிக்கும். இது வரைக்கும் டிரைனேஜ் வரல. அப்ப இதே இடத்துல எம்பி கணேசன் அவர்கள் வந்து குடியிருக்கிறாங்க. இதே தெருவுல குடியிருக்கிறாரு அவரு. அப்ப இந்த தெருவுக்கு மட்டும்தான் அந்த டிரைனேஜ் சிஸ்டம் இருக்குது. எங்களுக்கு டிரைனேஜ் கிடைக்கல. ஆனா இந்த ஏரியாவுக்கு பேர் விஐபி ஏரியான்னு பேரு. நீங்க பாத்துக்கோங்க. அப்ப விஐபி ஏரியா விருதாச்சலத்துல எப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் கழிவுநீர் வடிகால் வசதி கிடையாதுண்ணா. திடக்கழிவு பார்த்தோம். திடக்கழிவு மேலாண்மைன்னு ஒரு திறந்திருக்காங்க. ஒரு திறந்திருக்காங்க. அதை சரியா பயன்படுத்துறாங்கன்னா, நகராட்சியில இருந்து குப்பை வாரத்துக்கு ஒரு முறை தான் எடுக்க வருவாங்க. அதை எடுத்து பக்கத்துல காலியா இருக்கிற மண்ணுல போட்டு கொளுத்தி விட்டுட்டு போயிட வேண்டியது. மக்கும் வைக்கணும். இது ஏன் திடக்கழிவு மேலாண்மை பயன்படுத்தணும் அந்த நோக்கமே கிடையாது. இந்த நகராட்சிக்கு பக்கத்துல அங்க வந்து மெயின் பைபாஸ், அது சேலம் பைபாஸ், அது போய் பாருங்க. இறைச்சி கழிவுகளும் நம்ம ஆத்துல பாருங்க, இறைச்சி கழிவுகளும் மருத்துவ கழிவுகள் அனாவசியமா கொட்டுறாங்கண்ணா. அனாவசியமா அது மட்டும் கிடையாது. மருத்துவ கழிவுனே ஞாபகம் வருது. இப்ப சித்தூர் இந்த ஃபேக்டரி கட்டிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல, அம்மா கனிமொழி அவர்களுடைய பினாமி மூலியமா கட்டிட்டு இருக்காங்க. அந்த பின்னாடியே பாத்தீங்கன்னா முதல்ல வந்தது சோலார் பேனல் சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேக்டரி ஒண்ணு வந்தது. அது வந்து விவசாயம் அதிகம் விளையாத பகுதி தான். கலர் மண்ணுன்னு சொல்லிட்டு சோலார் பேனல்ஸ் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஏதோ பண்ணிட்டு திடீர்னு என்ன ஆளே இல்லாத ஊருக்கு ரோடு போடுறாங்க. சூப்பரா ரோடு போட்டிருக்காங்க காட்டுக்குள்ளலாம். பூந்து வந்தாலும் நல்லா இருக்கு ரோடு. இன்னும் இவ்வளவு அருமையா இருக்காங்க. பரவாயில்லன்னு பார்த்தா ஒரு சோலார் ஃபேக்டரி வந்தது அடுத்து. சரி சோலார் ஃபேக்டரி தானே வந்துட்டு போகுதுன்னு பார்த்தா இப்ப பாண்டிச்சேரியில இருந்து கூட மருத்துவ கழிவுகள் வந்து இங்க கொட்டி எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளிநாடுகள்ல கூட வருதுன்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அதுக்கான சரியான தரவுகள் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அத வந்து எரிக்கிறாங்க. டம்ப் பண்ணி எரிக்கிறாங்க. அங்க அதை எரிக்கிற அன்னைக்குலாம் அங்க அந்த பொதுமக்களே தன்னெழுச்சியா போராடுறாங்க. ஏன் இது இங்க வந்து இப்போ வந்து ஒரு தனியார் முதலாளி வந்து ஒரு எந்த தொழிற்சாலையா இருந்தாலும் மேலாண்மைன்னு ஒண்ணு இருக்குது. கழிவு மேலாண்மை, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒண்ணு இருக்குது. ஒரு மருத்துவம்ன்றது ஒரு உயர்ந்த படிப்பு படிச்சவங்க பண்ற வேலை அது. அதுல இருந்து வர கழிவை எப்படி அவங்க மேலாண்மை செய்யாத இந்த பக்கம் திருப்பி அனுப்புறாங்க? அதுதான் சொல்றேன். எல்லாமே நிர்வாக சீர்கேடு. மண் மீதோ மக்கள் மீதோ அக்கறையே கிடையாது. நம்ம இந்த பூமியை வீணாக்குறோம். நம்ம வாழ்றதுக்கு இது ஒண்ணுதான் இருக்குங்கிற ஒரு அடிப்படை அறிவு இல்ல. இங்க இருக்க நிலத்துல இந்த வேஸ்ட் எல்லாம் அப்ப பசுமை தீர்ப்பாயம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த மக்கள் போராடுறாங்க. வேஸ்டேஜ் என்ன பண்றாங்க? இதை ப்ராப்பரா அவங்க வந்து சுத்திகரிச்சுதான் வெளியிடணுங்கிறது சட்டம் இருக்கு. அதை வந்து அவங்க சுத்திகரிச்சு வெளியிடுறாங்களா? அது ஏன் நேரடியா நிலத்தடி நீரை பாதிக்கணும்? சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுது இல்லையா? அப்போ இது எல்லாமே சரி பண்ணணும்னா அதான் அடிப்படையே இங்க மாறணும்னா அடிப்படையே மாறணும். அரசு நிலம், அரசு பொருள் அதெல்லாம் அதை வந்து நம்ம ஏளனமா பாக்குறது, அது அரசாங்கம் அதை வந்து என்ன வேணா பண்ணிக்கலாங்கிற ஒரு மனநிலை, இது எல்லாமே தவறு. இதெல்லாமே மாத்தணும். மக்கள் மாத்துறதை விட அதிகாரிகள்ட்டையும் அரசாங்கத்துல இருக்கிறவங்களையும் அரசியல் இருக்கவங்களும் மாறணும். விருத்தாசலத்துல இருந்து உலகெங்கும் பரவி இருக்கிற தமிழ் மக்களுக்கு நீங்க வைக்கிற வேண்டுகோள் அல்லது அறிவுரை என்ன? விருத்தாச்சலத்துல இருந்து வெளியூருக்கு போயிருக்க அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இங்கே இத்தனை பீங்கான் ஃபேக்டரியில இருந்து, எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில இருந்து, கற்குழாய் இங்க மட்டும்தான் இருக்குது. கற்குழாய் அதெல்லாம் பயன்படுத்தினா மண்ணுக்கும் நிலத்துக்கோ எந்த கேடும் இல்ல. அதெல்லாம் விட்டுட்டு பிவிசி பைப்புக்கு மாறிட்டாங்க. அதுக்கு அரசாங்கமே கணக்கு காமிக்குது. இதெல்லாம் இப்ப வந்து எல்லாம் பிவிசிக்கு போயிட்டாங்க. கற்குழாய் திறக்க முடியல. அதை இப்ப தொடர்ச்சியான நம்ம விருதாச்சலத்துல எத்தனை தொழிற்சாலைகள் இருந்திருக்கு. சர்க்கரை ஆலை இதெல்லாமே தொடர்ச்சியா இருக்கப்பட்ட தொழிற்சாலைகள். ஆனா இது எல்லாமே தொடர்ந்து ஆளுகின்ற திராவிட அரசுகள் நம்ம வந்து இதெல்லாமே மூடிடுச்சு. நம்மளுடைய வேலை வாய்ப்பை வந்து மூடிடுச்சு. உங்க தங்கச்சியான நாம் தமிழ் கட்சியில நான் போட்டிடுறேன். எனக்கு நீங்க இந்த வாய்ப்பை அளிக்கணும். இதை உறுதியா நான் வந்து சரி பண்ணணும். மூடப்பட்ட அனைத்து தொழிற்சாலைகளுமே இங்க திறந்தோம்னா விருதாச்சலம் கடலூர் மாவட்டத்துல தமிழ்நாட்டிலே சிறந்த தொழில் பூங்கா நகரமா மாறும். இதற்கான வாய்ப்பு மக்கள் எனக்கு தரணும். நீங்க எல்லாரும் இதை வாய்ப்பை தரும் பட்சத்துல நம்ம வெளிநாடுகள்ல போய் வாழணுங்கிற அந்த ஒரு நிலை வந்து நம்ம நிச்சயம் நம்மளால மாற்ற முடியும். இங்கேயே வேலை கிடைக்கும். வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அப்படி ஒரு அதை கொண்டு அண்ணன் சொல்வாரு, கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற ஊதியம், அதை கொண்டு வாழ்கின்ற பெருமை மிக்க வாழ்வு அப்படின்னு. பெருமை மிக்க வாழ்வு அப்படின்னு அண்ணன் வந்து அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பெருமை மிக்க வாழ்வு வேணும் அப்படின்னா இந்த மண்ணுல பிறந்த இந்த மண்ணுக்கு என்ன தேவைன்னு தெரிகிற அந்த பிள்ளைகளை வந்து என்னுடைய உறவுகள் வந்து நிச்சயம் தேர்ந்தெடுக்கணும். ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்.
நாம் தமிழர் கட்சி ஊடாக உங்களது அரசியலுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றிண்ணா.